ஸ்ரீ ரேவா காண்டம் 58ஆம் அத்தியாயம் சூலபேத தீர்த்தத்தின் மகத்துவம். மன்னர் உத்தானபாதர் கூறினார், அதன் பிறகு தேவர்களின் தலைவரின் தலைவரே பானுமதி என்ன செய்தார்? இது எனது சந்தேகம், எனது ஐயமாகும். பகவானே, இதை குறிப்பிட எனக்கு உதவி செய்யுங்கள். ஈஸ்வரனார் கூறினார். சிறிது நேரம் சிந்தித்த பின்னர் அவள் குண்டனுக்கு அருகில் சென்றாள். குண்டனின் மகத்துவத்தை கவனித்த ராணி மகிழ்ச்சியால் நிறைந்தாள். அவள் பல பிராமணர்களை அழைத்து அதே நேரத்தில் அவர்களை முறையாக வணங்கினாள். இளவரசி பிராமணர்களுக்கு முறையாக பரிசுகளை வழங்கினாள். உறுதியான தீர்மானத்தை எடுத்த பின்னர் அவள் மன அமைதியுடன் இருந்தாள். பின்னர் அரசரே, அவள் பித்ருக்களையும் தேவர்களையும் வணங்கினாள். மது மாதத்தின் 15 தினங்கள் அங்கேயே தங்கியிருந்தாள். பின்னர் அமாவாசை நாளில் அரசியார் மலையின் அருகே சென்றாள். அவள் மலையின் உச்சியில் ஏறி கரங்களை ஒன்றாக இணைத்து அந்த அனைத்து பிராமணர்களிடமும் இந்த வேண்டுகோள் வார்த்தைகளை கூறினாள். என் தாய், தந்தை, சகோதரர் மற்றும் அனைத்து பிற நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் என்னை மன்னிக்க வேண்டும். எனது இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு கூறட்டும். உங்கள் மகள் சூலபேதத்தில் தனது திறனுக்கு ஏற்ப தவம் செய்தாள். அவள் அந்த தீர்த்தத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டாள். பிராமணர்கள் கூறினார்கள், அற்புதமான சபதங்களின் பெண்ணே, நீங்கள் கொடுத்த செய்தியை உங்கள் தாய் மற்றும் தந்தைக்கு தெரிவிப்போம். சிறந்த இடுப்புகளின் அரசியான பெண்ணே, உங்கள் மனதில் எந்த ஐயமும் இருக்கட்டும். அந்த மக்களை அனுப்பிவிட்டு அவள் மலையின் உச்சியில் நின்று மேல் துணியின் பாதியை உறுதியாக கட்டிக்கொண்டாள். பின்னர் அரசரே, அவர் மலையின் உச்சியிலிருந்து தன்னை ஒருமுகப்படுத்தி கொண்டு கீழே குதித்தாள். அவள் மலையிலிருந்து பாதி தூரம் கீழே விழுந்தபோது தெய்வீக கன்னிகைகள் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் கூறினார்கள், அன்புள்ள பானுமதியே, மிகவும் மதிக்கப்படும் பெரும் தவம் கொண்ட அதிர்ஷ்டசாலி பெண்மணி, தெய்வீக விமான ரதத்தில் ஏறி கைலாயத்தை நோக்கி செல்ல மகிழ்ச்சி அடைவாய். அவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் ஸ்வர்க்கத்திற்கு சென்றாள். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், இவ்வாறு சூலபேதத்தை குறித்த முழு விபரங்களும் முனிவர்கள் மற்றும் தேவர்களின் சபையில் சங்கரனாரிடமிருந்து முன்பு கேட்டது போல் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளன. ஒரு தீர்த்தத்திலோ அல்லது ஒரு தெய்வீக ஆலயத்திலோ இதை பக்தியுடன் படிப்பவர், வாசிப்பவர் 100 பிறவிகளில் செய்த பெரும் பாவங்களில் இருந்து விடுபடுகிறார். பிராமண கொலையாளி, மது அருந்துபவன், திருடன், குருவின் படுக்கையை கெடுப்பவன், பசுக்களை கொல்பவன், பெண்களை கொலை செய்பவன், கடவுள்களின் ஆலயங்கள் மற்றும் பிராமணர்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துபவன், எஜமானருக்கு துரோகி, நண்பர்களை கொல்பவன், நம்பிக்கை மீறுபவன், மற்றவர்களின் வைப்பு தொகையை அபகரிப்பவன், மற்றவர்களின் பொக்கிஷங்களை அல்லது அடகு வைத்த பொருள்களை அழிப்பவன், மதுவை நீர்த்து போகச் செய்பவன், பொய்யான எடைகளை பயன்படுத்துபவன், அதிக விலையில் கந்து வட்டி வாங்குபவன், பெண்களின் திருமணங்கள் போன்றவற்றில் தடைகளை உருவாக்குபவன், பெண்களை விற்பவன், மற்றவர்களின் மனைவிகள் அல்லது சகோதரனுடன் உடல் உறவில் ஈடுபடுபவன், பசுக்கள், மருமகள்கள், மகள்கள், மற்றவர்களை வெறுப்பவன் மற்றும் பக்தியை கெடுப்பவன் போன்ற பாவிகள் சூலபேதனின் சக்தியால் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அரசரே, ஸ்ரார்த்த காலத்தில் பிராமணர்கள் உணவு உட்கொள்ளும் போது யாராவது இதை படித்தால் பித்ருக்கள் அவரால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். இதை படிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது பக்தியுடன் கேட்டு சுய கட்டுப்பாடு கொண்டவர் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் வாழ்க்கையின் அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் இணைந்து அனுபவிப்பார். இது பெரும் புகழுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் உகந்தது. இது புனிதமானது மற்றும் சிறந்தது. இது படித்து கேட்கும் மனிதர்களின் ஆயுட்காலத்தையும் மகிமையையும் அதிகரிக்கிறது. இவ்வாறு சூலபேதத்தின் மகத்துவம் உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இது பாவிகளால் கேட்கப்படுவதில்லை. இந்த சூலபேதம் மதனத்தின் எதிரியின், அதாவது கங்கை நதியின் தெற்கு கரையில் அமைந்துள்ளது.
இது ஒரு மண்வெட்டியை போன்றது. இது சக்தி வாய்ந்த பாவங்களின் குமிழ் வேர்களை தோண்டி பிடுங்குகிறது. 58ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.